வணக்கம். இனத்திற்கு எதிரி இனம், தமிழருக்கு எதிரி தமிழர் என்று கூறினால் வருத்தமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நபர்கள் தன்னுடைய கட்சியின் அடையாளத்தை காப்பாற்றுவதற்காக அல்ல தன்னுடைய கட்சி தலைவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரி என்று எடுத்து காட்டுவதற்காக இன்னைக்கு தமிழர்களையே நெருக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார். டீலிமிட்டேஷனை பற்றி நேற்று ஒரு ஆழமான ஆய்வுடன் ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை நான் வெளியிட்டேன். அதில் பல நபர்கள் அல்ல சங்கிகள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்க பொய் பேசி வருகிறீர்கள், நரேந்திர மோடி ஐயா 50% ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதிகமான சீட்டுகளை கொடுக்க சொல்லி இருக்கிறார், அதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது என்று கூறியிருக்கிறார். நீங்க தான் பொய் பேசி வருகிறீர்கள், நீங்க ஏமாற்று வேலையை பார்த்து வருகிறீர்கள். உண்மைதான், தமிழ்நாட்டிற்கு 50%, கேரளாவிற்கு 50%, உத்தரப்பிரதேசத்திற்கும் 50%, பீகாருக்கும் 50%. இதற்கு மேல் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தயவு செய்து உங்களுடைய ஐடியாலஜியை கொஞ்சம் தூர போட்டு விட்டு நீங்க டிஎம்கேவை சார்ந்த நபரா, ஏடிஎம்கேவை சார்ந்த நபரா, பிஜேபியை சார்ந்த நபரா என்று நீங்க தூர போட்டு விட்டு ஒரு தமிழராக சிந்தியுங்கள், ஒரு தென்னிந்தியனாக சிந்தியுங்கள். தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்திற்கு இந்த நாட்டிற்கு என்னெல்லாம் செய்திருக்கிறது, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான துரோகம் செய்ய போகிறது. ஏன் இந்த விஷயம் இந்திரா காந்திக்கு தெரியவில்லையா? வாஜ்பாய் அவர்களுக்கு தெரியவில்லையா? 50 ஆண்டுகள் கொடுத்தார்களா இல்லையா? உங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் செய்து கொள்ளுங்கள் என்று செய்தார்களா? கிடையாது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறித்துள்ள முன்பு சிறு கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதற்கு மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஒன் பர்சன் ஒன் ஓட் என்கிற இந்த விஷயத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சட்டம் பார்லிமெண்டில் பாஸ் ஆகுது. தே நீட் 2/3 மெஜாரிட்டி. அது பிஜேபியிடம் கிடையாது. அதற்காக அவர்கள் செய்த சதி வேலை என்ன? 2 மாநிலம், முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள், வெஸ்ட் பெங்கால்ல 41 எம்பிக்கள். இவர்கள் வரமாட்டார்கள் என்று அவர்கள் நம்பினார். 80 எம்பிக்கள் ஓட்டு போடாதபடி ஒரு சதியவர்கள் திணிக்க பார்த்தார்கள். இந்த மிடில் ஆஃப் எலெக்ஷன் நீங்க போட்ட இந்த 2/3 மெஜாரிட்டியில் எப்படியாவது இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். தமிழர்கள் சும்மாவா? தேர்தல் கடந்துட்டு போகுது. தமிழ்நாட்டோட உரிமைக்காக ஒவ்வொரு எம்பியும் அங்க இன்னைக்கு அட்ரஸ் செய்து கொண்டிருக்கிறார். தமிழராக சிந்தியுங்கள். அதனால்தான் உங்களுக்கு நான் கூறுகிறேன். இப்போதைக்கு இருக்கக்கூடிய 543 சீட்டுகள், இதை அதிகரித்து 850 சீட்டுகளாக கொண்டு வர போவதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய இந்த மேப்பை தயவு செய்து பாருங்கள். தமிழ்நாட்டிடம் இப்போ எத்தனை சீட்டுகள் இருக்கு? 39. ஒரு சில நபர்கள் கூறும்படி 50% அதிகமாக சீட்டு கிடைக்கிறதா இல்லையா? ஆமாம், அந்த 50% அதிகமாக கிடைத்தால் 20 சீட்டுகள் கிடைக்கும். 59 ஆகும். இந்த இடத்தில் கேரளாவிற்கு 20, 30 ஆகும். ஆந்திரா 25 இருக்கு, 38 ஆகும். ஒரிசா 21 இருக்கு, 32 ஆகும். தெலுங்கானா 17 இருக்கு, 26 ஆகும். இப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுடைய சீட்டுகளை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. 130 சீட்டுகள். இந்த இடத்தில் கர்நாடகாவிற்கு எந்த விதமான, அதைத்தான் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். 28 சீட்டுகள் 42 ஆகிவிடும்.
எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. வெஸ்ட் பெங்காலிற்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா நஷ்டம் அடையக்கூடிய மாநிலங்கள் எது? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, தெலங்கானா. We will lose our representation in North India. Not only we, the entire South India is going to lose the representation. Please understand this. நீங்க ஒரு பிஜேபி கொள்கை இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், ஆனால் அதற்காக தமிழர் என்கிற ஒரு அடையாளத்தை அழிக்க போகும்போது அதற்கும் நீங்க பிஜேபி கொடியை தூக்கி கொண்டிருந்தீர்கள்னா நீங்க தமிழர் கிடையாது. இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு கரண்ட் சீட்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் 130. நீங்க கூறும்படி அந்த 50% அதிகரித்து விட்டால் கூட இந்த ரெப்ரசன்டேஷன் 166 முடங்கிவிடும். 166. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரெப்ரசன்டேஷன் இஸ் 24%. நீங்க அதிகமாக கூட்ட போறதாக கூறுகிறீர்கள் இல்லையா? 50%. அந்த 50% கூட்டினால் கூட இந்த ரெப்ரசன்டேஷன் 24% 20% குறைய போகிறது. 20%, 4% ரெப்ரசன்டேஷனை நாம் இழக்க போகிறோம். வட இந்தியாவிற்கு உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இவர்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் செய்யவில்லை. இப்ப எந்த அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். பாப்புலேஷன் எங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதோ அவர்களுக்கு அதிக சீட்டு. அவர்கள் 50 ஆண்டுகள் அவர்களுக்கு அவகாசம் கிடைத்த பின்பு கூட 71ல இந்திரா காந்தி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு இந்த பாப்புலேஷன் சமமாக கண்ட்ரோல் ஆகாத வரை அடுத்த டீலிமிட்டேஷன் தேவையில்லை என்று கூறினார். வாஜ்பாய் காலகட்டம் வந்து அவரும் அதே விஷயத்தை தான் எடுத்து வைத்தார். in 2001 வேண்டாம், இப்போதைக்கு தேவையில்லை. இன்னும் வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் சரியாக கிடையாது. அதனால் இது கொண்டு வந்தால் தென்னிந்தியாவிற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் என்று அவர் கூறியிருந்தார். அதனால் அடுத்த 25 ஆண்டுகள் மறுபடியும் ஒரு அவகாசம். அனைத்து வட இந்தியர்களும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், பாப்புலேஷனை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். சரி, 2026 இன்னைக்கும் அதே சிச்சுவேஷன் தான். தென்னிந்தியா 30 ஆண்டுகள் முன்வரிசையில் நிற்கிறது. 3 decades முன்னாடி போயிட்டு இருக்கோம். நம்ம அது கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பாப்புலேஷன் கண்ட்ரோல் எந்த அளவில் நாம் செய்திருக்கிறோம் நீங்க பாருங்கள். வட இந்தியாவில் அவர்கள் செய்யவில்லை. தென்னிந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷனை கொஞ்சம் பாருங்கள். இந்தியாவுடைய ஜிடிபியிலிருந்து 9.5% ஜிடிபி வெறும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மீதம் இருக்கக்கூடிய 4 மாநிலத்தை சேர்த்தீர்கள்னா இந்த கான்ட்ரிபியூஷன் reaches to 24% of our GDP, 24.5% to be very precise. அந்த அளவில் நாம் மத்திய அரசாங்கத்திற்கு கான்ட்ரிபியூட் செய்து கொண்டிருக்கிறோம், பைனான்சியலி கான்ட்ரிபியூட் செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? நாம் கொடுக்கக்கூடிய 1 ரூபாய்க்கு திருப்பி கொடுக்கக்கூடிய பணம் வெறும் 26 பைசா. முதல் 29 இருந்தது, இப்ப அதிலே 3 பைசாவை குறைத்து 26 பைசாவாக சுருக்கி விட்டார். அதே உத்தரப்பிரதேசத்திற்கு 1 ரூபாய் கொடுத்தால் 3 ரூபாய், பீகாருக்கு 1 ரூபாய் கொடுத்தால் 7 ரூபாய். அப்போ தென்னிந்தியாவுடைய பணம், டாக்ஸ் பேயர்ஸோட பணம் எங்க போகிறது? யாருடைய டெவலப்மெண்ட்டுக்காக போகிறது? இன்னைக்கு நாம் குரல் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம், ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. அதற்காக தென்னிந்தியா எப்பவுமே நீங்க வட இந்தியர்களுக்கு எங்களோட பணத்தை கொடுக்க கூடாது என்று கூறவில்லை. அனைத்துமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 96 லட்சம் வட இந்தியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூறவில்லை, ஈஸ்வரம் போர்ட்டல் மத்திய அரசாங்கத்துடைய வெப்சைட் கூறுகிறது. பார்லிமெண்டில் போய் இதே அரசாங்கம் கொடுத்த டேட்டா, 36 லட்சம் வட இந்தியர்கள் இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்களில், இண்டஸ்ட்ரீஸ்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் விட்டுருங்க. வட இந்தியாவில் வந்த, தமிழ்நாட்டிற்கு வந்த, தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் போய் பேசி பாருங்க. பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? எந்த மாநிலம் சிறந்த மாநிலம்? அனைத்துமே எதனால் நடந்தது? பிகாஸ் we had the representation in the parliament. நம்மளால்
மோத முடிந்தது, நம்மளால் குரல் எழுப்ப முடிந்தது. ஆனால் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதக்கூடிய நபர்கள் நீங்க போய் பேசி வருகிறீர்கள். போய் நாங்க பேசவில்லை சார், போய் உங்களுடைய குரு ஸ்ரீ 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 மகான் மகாராஜா ராஜாதி ராஜா நரேந்திர மோடி அண்ட் அவர்களுடைய டீம் கொடுத்து வருகிறது. என்ன அந்த பொய்கள், அதையும் நீங்க பார்த்து நரேந்திர மோடி என்டி என்ன கூறுகிறது? நரேந்திர மோடி அவர்களுடைய லோக்சபா ஸ்பீச்சை நீங்க எடுத்துனீர்கள்னா, ஐ கிவ் கேரண்டி no injustice will be done to any state from east to west, north to south. இதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். யாருக்குமே எந்த விதமான இன்ஜஸ்டிஸும் நடக்காது. அப்ப இது என்ன? 50% வெறும் மக்கள் தொகை கணக்கெட்டு மட்டுமே நீங்க இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருகிறீர்கள். அப்போ தமிழ்நாடு செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன் என்ன? தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் என்ன? நீங்க அதே டீலிமிட்டேஷனை வைத்து எதற்காக செய்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா பிஜேபி வட இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கு. தென்னிந்தியாவில் அவர்களால் அடியை கூட எடுத்து வைக்க முடியவில்லை. பல முயற்சிகள் எடுத்து பார்த்தார்கள், கம்யூனல் ஆங்கிலையும் திரித்து பார்த்தார்கள், முடியவில்லை. வெஸ்ட் பெங்கால்ல 40 ஆண்டுகளாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெங்காலிஸ்கள் பிஜேபியை விரட்டடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அங்கேயும் ஒண்ணுமே செய்ய முடியும். இவர்களுடைய கோட்டை மகாராஷ்டிராவாக இருக்கலாம். மகாராஷ்டிராவை எப்படி கைப்பற்றினார்கள் அனைவருக்கும் தெரியும். ஆபரேஷன் லோட்டஸ். ஹரியானாவில் என்ன நடந்தது அனைவருக்கும் தெரியும். டெல்லியில என்ன செய்தீர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்ப மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் மக்களையும் நிதிஷ்குமாரையும் எப்படி ஏமாற்றி அவரை வெளியேற்றி இருக்கிறீர்கள் அதையும் மக்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்த பிஜேபியுடைய கொள்கை நீங்க பார்த்தீர்கள்னா, நேர் வழியில் வந்தால் ஓகே, இல்லைன்னா குறுக்கு வழியில் நாம் பாய்வோம். இன்னைக்கு அதே விஷயம்தான் இன்னைக்கு தென்னிந்தியாவில் நடக்கிறது. யாருக்குமே எந்த விதமான இன்ஜஸ்டிஸும் நடக்காது என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே, தென்னிந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் 24% எப்படி 20% குறைகிறது? நம்பர் கேம். This is what I want you to understand. No state, be it is north or south, will be discriminated against the delimitation exercise. Definitely North is not going to lose anything because 38% representation இருக்கக்கூடிய நார்த் இந்தியா இந்த டீலிமிட்டேஷனுக்கு பின்பு 43% உயரப்போகிறது. தென்னிந்தியா 24%இருந்து 20% சரிய போகிறது. Is this not injustice to South of India? அடுத்த விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் கூறுகிறார். The bill is defining movement for Indian democracy and urge not to give the issue a political color. We are not giving any political cover, Mr. Narendra Modi sir. இது இந்தியாவுடைய டெமோக்ரஸியை மாற்றக்கூடிய தருணம். அதனால் இதை அரசியலாக்காதீர்கள். 5 மாநில தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு நடுவே இந்த டிபேட்டை கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கே தெரியும், you don't have majority. You cannot pass this bill at all, at any cost. None of the regional parties will approve to this. But still you want to have a debate on this? இதே டிபேட்டை நீங்க ஜூன் மாதத்தில் வைத்திருக்கலாம், மே மாதத்தில் வைத்திருக்கலாம். ஸ்பெஷல் செஷன் தானே இது. அறிவிக்கப்பட்ட வின்டர் செஷனோ இல்ல சம்மர் செஷனோ கிடையாது இல்லையா? தென் இதுக்கு பின்னாடி உங்களுடைய சதி என்னன்னா, டிஎம்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷனை டிஸ்டர்ப் செய்யும். இதே போன்றுதான் வெஸ்ட் பெங்கால். இந்த 3 நாட்களில் என்னெல்லாம் நடக்க போகிறது என்று சிந்தித்து பாருங்க. பிகாஸ் none of the top leaders are in Tamil Nadu or in West Bengal. அவங்க களத்தில் இருக்கும்போது இவர்களால் திருட்டு வேலையை பார்க்க முடியாது. களத்தில் இல்லாத போது திருட்டு வேலையை பார்க்கலாம். அப்படி இங்கிருந்து நாங்க வரமாட்டோம், நாங்க பாய்காட் செய்கிறோம் என்றால் பரவாயில்லை, நீங்க அங்கே இருங்க. 2/3 மெஜாரிட்டியில இந்த பில்லை நாங்க பாஸ் செய்திருக்கோம். இந்த பில்லை பாஸ் செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், பிஜேபி will win North India on larger majority because you have more number of MPs. Larger majority நீங்க வந்தீர்கள்.
தென்னிந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தேவையில்லை. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் இவங்க பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டாங்க. We don't need seats in Tamil Nadu. We don't need seats in Karnataka, Kerala, Andhra, Telangana. We don't need. எங்கள்கிட்ட இந்த 2-3 மாநிலங்கள் இருக்கு போதும். We will win. Because வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 200 சீட்டுகள், இப்போ இருக்கக்கூடிய 200 சீட்டுகள்ல இருந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பின்பு வட இந்தியாவுடைய நம்பர் எண்ணிக்கை as per 50% increase will be 361. From 200 seats to they will jump to 361. From 38% to they will jump to 43%. Tamil Nadu or Southern India, from 130 seats to they will jump 166 to 190 seats. That's it. The representation 24% to 20%. It will reduce. Now imagine, do you want to make this as a BJP versus DMK issue, or North versus South issue, or you want to safeguard your state? ஒரு தமிழராக, ஒரு கேரளைட்டாக, ஒரு கன்னடிகாக, ஒரு தெலுங்குவாக, ஒரு துளுவாக நீங்க இந்த பிரச்சனையை பார்க்க போறீர்களா? பிகாஸ் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன், தென்னிந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த அளவில் இருக்கு. அதனால்தான் தென்னிந்தியா இந்த அளவில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று கருப்பு சட்டையை அணிந்து பார்லிமெண்டில் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க போன தமிழர்களை ஓம் பிர்லா, த ஸ்பீக்கர், he is also a North Indian. அந்த அகங்கார திமிரு சிறுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க கருப்பு சட்டையை போட்டா என்ன, பச்சை சட்டையை போட்டா என்ன, மஞ்சள் சட்டையை போட்டா என்ன, நீல நிற சட்டையை போட்டா என்ன, எதை வேறாலும் செய்து கொள்ளுங்கள், நாங்க செய்யறதை நாங்க செய்வோம். திஸ் இஸ் வாட் த ஆட்டிடியூட். நாளைக்கு இதே ஆட்டிடியூட் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு முன்பு வரும். ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால? மணிப்பூர்ல யாருடைய அரசாங்கம் இருக்கு? யார் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுகிறார்களோ அதே ஐடியாலஜியில இருக்கக்கூடிய நபர்களுடைய அரசாங்கம் தான் அங்கேயும் இருக்கு. பிஜேபி. என்ன நடந்தது? பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் இறக்கிவிட்டு நடத்தி வந்தார். நரேந்திர மோடி நாவிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததா? இன்னைக்கு நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் 2023 அது பாஸ் ஆயிடுச்சு சார். There is no need to bring it this session. It is already passed before 3 years. Brij Bhushan Charan Singh, he was sitting MP there. இந்த புதிய பார்லிமெண்டை துவக்கி வைப்பதற்காக அதே பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை நீங்க அழைத்தீர்கள், செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருந்தார். சேங்கர், again a BJP leader. Nari Shakti Vandan Adhinayam Bill 2023, the same singer was there. அதெல்லாம் விட்டு விடுங்க. திரௌபதி முர்மு ஒரு ட்ரைபல் உமன். நிச்சயமாக நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு ஆதிவாசி தலித் பெண்மணி இன்னைக்கு இந்தியாவின் ஒரு சிகரத்தை தொட்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் அது இருக்கணுமா, இருக்கக்கூடாது? பார்லிமெண்டை திறந்தீர்கள், பார்லிமெண்ட்ல அவரை அழைத்தீர்கள். அந்த திறப்பு விழாவிற்கு மர்மவர்கள் வந்தாரா? ஏன் வரவில்லை? இதற்காக அழைக்கவில்லை. ஆஸ் பர் புரோட்டோகால் திரௌபதி முர்முவோடைய அந்த பெயர் இன்விடேஷன் கார்டுல இருந்திருக்க வேண்டும். இருந்ததா? நரேந்திர மோடியோட பேர். காரணம், do you respect women? Are you ready to give 33% of reservation to women when you cannot give reservation, or when you cannot respect a lady who is sitting on the top chair of this country, the President Murmu? ராமர் கோவிலை கட்டினீர்கள், அந்த ராமர் கோவிலுக்கு கூட நீங்க அழைக்கவில்லை. நரேந்திர மோடி was sitting there. You cannot invite a Dalit, a tribal lady to attend a puja. அப்ப எந்த விதத்துல நீங்க ரிசர்வேஷன் கொடுக்க போறீங்க? எந்த விதத்துல இந்த 33% பற்றி நீங்க பேசுறீங்க? மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், திரௌபதி முர்முவாக இருக்கட்டும்,
அல்ல நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய அத்துமீறல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலுமே நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச. மைக்கேல் பட்டணம் தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூவை ஜெனரேட் செய்து அந்த இஷ்யூவை பிஜேபியினர்கள் தெருமுனைகளில் நின்று கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன் மணிப்பூரை பற்றி நீங்க பேசினீர்களா? ஒரு பொய் கட்டுக்கதையை இவ்வளவு பெரிய பிரச்சாரம் செய்த இதே சங்கி கூட்டம், உண்மையாக நடந்த சம்பவங்கள், உண்மையாக திரௌபதி முர்முவுக்கு ஏற்பட்ட அவமானம், அதை பற்றி நீங்க பேசினீர்களா? அது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி விட்டுருங்கள், அதுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். சிம்பிள் கேள்வி. தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய 39 எம்பிக்கள், அது 59 மாறினால் கூட தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன்ல இருந்து 9 எம்பிக்கள் குறையும். மறுபடியும் அந்த சாட்டை பாருங்கள். தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய 39 எம்பிக்கள் 50% நீங்க அதிகமாக கொடுத்தால் கூட 59 மாறும். சீட்ஸ் ஆஸ் பர் 2011 2011ஆம் ஆண்டு எடுக்கக்கூடிய அந்த ரேஷியோ படி நீங்க பார்த்தீர்கள், சென்செக்ஸ் படி நீங்க பார்த்தீர்கள்னா இது 59 மாறாது, இது 50 மட்டும்தான். சீட்ஸ் ஆடட் நீங்க பார்த்தீர்கள்னா 11 சீட்கள். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு குறையக்கூடிய சீட்கள் எவ்வளோ? 9 சீட்கள் will be minus. கேரளாவிற்கு 20லிருந்து 23. பட் ஆஸ் பர் 2011 சென்செக்ஸ் அப்போ 120 கோடி மக்கள் தான் இருந்தார்கள். இப்போ 145 கோடி மக்களை வைத்தவர்கள் பண்ண வேண்டிய, அதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா 23 சீட்டுகள் தான் அவர்கள் கிடைக்கும். அதாவது +3 -7 seats they will lose. ஆந்திரா இன்னைக்கு 27. As per 50%, it will reach to 38. But as per 2011 seat sharing, it will become 34. +9, but they will lose 4. Odisha, currently it is 21. It is supposed to be 32. As per 2011 census, it will reduce to 29. Okay, +8, but they are losing 3 seats. Telangana, West Bengal, Karnataka, Punjab, Chhattisgarh, Assam, இதுவரை எங்கேயுமே கிடையாது. யாருக்கு அதிகமாகும் அதை நீங்க பார்த்து விடுங்கள். குஜராத்ல 3 சீட்டுகள் அதிகரிக்கும். இப்ப 26 இருக்கிறார்கள். As per 50%, it should be 39, but as per the population, they will increase further 3 seats, which is 42. 16 seats for Gujarat, extra seats. ஹரியானாவில் இப்போ 17 உயரும், 7 seats they will get. ஜார்க்கண்ட்ல இப்போ 14, 23 உயரும், 9 சீட்கள் on a higher side. மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள், 48 சீட்கள் மகாராஷ்டிரா, இது 78 உயரும், 30 சீட்கள் மகாராஷ்டிராவிற்கு அதிகமாக கிடைக்கும், 30 seats. டெல்லி இப்போ 7, 16 உயரும், 9 சீட்கள் அதிகம். மத்திய பிரதேஷ் 29, 50 உயரும், 19 சீட்கள் அதிகம். ராஜஸ்தான் 25லிருந்து 47 உயரும், 22 சீட்கள் அதிகம். பீகார் 40லிருந்து 72 உயரும், 32 சீட்கள் அதிகம். உத்தரப்பிரதேஷ் 80லிருந்து 138 சீட்டுகளாக உயரும், நேரடியாக 58 சீட்டுகள் அதிகம். அண்ட் குஜராத்ல யாருடைய அரசாங்கம்? பிஜேபி அரசாங்கம். யாருடைய பிடி அதிகமாக இருக்குது? பிஜேபியுடைய பிடி அதிகம். ஹரியானாவில் பிஜேபி, ஜார்க்கண்டில் பிஜேபி, மகாராஷ்டிராவில் பிஜேபி, டெல்லியில் பிஜேபி, மத்திய பிரதேசத்தில் பிஜேபி, ராஜஸ்தானில் பிஜேபி, பீகாரில் பிஜேபி, உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி, and all these states will get more seats. Who will lose? The non-BJP ruling states, where BJP is not getting a chance to enter. சிந்தித்து பாருங்கள். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.